இலக்கிய தரம் உங்களுக்காக. இன்றைய நிகழ்விற்கு மகளிர் உடைய அணியாக இருக்கக்கூடிய நம்முடைய தலைமை பொறுப்பேற்கின்ற இளமுறைவர் சொர்ணவல்லியம்மா அவர்கள் மற்றும் ஒரு நம்முடைய நூலை அம்மையாருடைய நூலை நம்முடைய பிரபு அவர்களுடைய துணைவியாருடைய நூலை இன்றைக்கு விமர்சனம் செய்ய இருக்கின்ற நம்முடைய பாபநாசம் கல்லூரிய பேராசிரியர் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் மற்றும் முன்னிலை வைக்கின்ற முனைவர் இலக்கிய வீதி இனியவன் என்ற கம்பன் சென்னை கம்பன் இலக்கிய கழகத்தினுடைய நல் விருதினை பெற்றிருக்கும் கணபதி சுப்பிரமணியன் அவர்கள் மற்றும் பாபா கொடியரா செல்வமணி அவர்கள் மற்றும் நம்முடைய இந்த நிறுவனத்துடைய நிறுவனரான நம்முடைய ஜெயபாலன் அவர்கள் சொல்லிய அத்தனை வரவேற்பாளர்களுக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, கம்பன் ராமாயணம் ஒரு இலக்கிய பார்வை என்ற தலைப்பினை எனக்கு தந்திருக்கின்றார்கள். கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு என்று பாரதி சொன்னான். யாவறிந்து பகுதிகளிலே கம்பனை போல், வள்ளுவரை போல், இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கடுமே பிறந்ததில்லை என்று அதே பாரதி சொல்வார். அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய பெருமைக்குரிய கம்பன் ராமாயணத்தை பற்றி ஒரு இலக்கிய பார்வை என்ற தலைப்பினை எனக்கு திருநெல்வேலி திருமுருகனை நல்கி இருக்கிறது. கம்பனை பற்றி எல்லோருக்கும் தெரியும். இதிகாசங்கள் என்று சொன்னால் அது இரண்டு, ஒன்று ராமாயணம், மற்றொன்று மகாபாரதம். ராமாயணம் என்பது ஒரு அன்பு நூல். எப்படி கந்தபுராணம் சிவநூலோ அதே மாதிரி சிலப்பதிகாரம் விதி நூலோ, அதை போல் ராமாயணம் என்பது ஒரு அன்பு நூலாக கருதப்படுகிறது. அப்படிப்பட்ட அன்பு நூலை, அப்படிப்பட்ட கம்பராமாயணத்தை வடமொழியில் சமஸ்கிருதத்தில் தந்தவர் வால்மீகி என்னும் ஒரு முனிவர் ஆவார். அப்படிப்பட்ட அந்த முனிவர் தந்த அந்த ராமாயணத்தை தமிழில் மொழிபெயர்த்து தரவில்லை நம்முடைய கம்பன். அதை தழுவி நம்முடைய தமிழ் மரபு, நம்முடைய தமிழ் பண்பாடு, நம்முடைய தமிழ் நாகரிகம், நம்முடைய தமிழ்நாட்டினுடைய வளம், சிறப்புகள், அறம் அத்தனையும் உணர்ந்து அதை தெல்ல தெளிவ நமக்கு தந்திருக்கிறார் கம்பன் என்று நான் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால், அங்கே ராமாயணத்திலே வால்மீகியை பார்க்கின்ற போது, அந்த வால்மீகி ராமாயணத்திலே சீதையை சொல்லப்பட்டு இருக்கின்ற விதங்கள், அந்த ராவணன் தூக்கி செல்கின்ற போது அவன் ஒரு கையிலே தலைமயிரையும் ஒரு கையிலே அவனுடைய துணையையும் தாங்கி எடுத்து சென்றான் என்று சொல்லியிருக்கிறது. ஆனால் நம்முடைய கம்பன் பெண் இனத்திற்கு பெருமை சேர்க்கின்ற வகையிலே, பெருமை தரக்கூடிய வகையிலே அவன் சொல்லியிருப்பான். அப்படியே அந்த இதை பெயர்த்து கொண்டு சென்றான் என்று சொல்வார்கள். அதை போலதான் தாரையை பற்றி சொல்லு, வாலியினுடைய மனைவி தாரையை பற்றி சொல்லுகின்ற போது கூட, தாரை என்பவள் வாலி அவனுடைய தப்பி சுக்கிரீவன் இருவர் மேலையும் ஆசை வைத்திருந்ததாகவும், அதிலே கூடுதலாக வாலியை கூட சுக்கிரவன் மேல் ஆசை வைத்ததாக வால்மீகி அந்த ராமாயணத்திலே சொல்லியிருப்பார். ஆனால் அதனை எல்லாம் எடுத்து தாரையை பற்றி, வாலியுடைய மனைவி தாரையை பற்றி இங்கே ஒரு சிறப்பாக சொல்லியிருப்பார். சுக்கிரீவன் தன்னுடைய செயலை மறந்து மதுமறிந்தி ராஜ்யம் கிடைக்கப்பட்ட காரணத்தினால் இருக்கின்ற நிலையிலே சீற்றத்தோடு வருகிறான் லக்குவன். அப்படி வருகின்ற போது அங்கே அதை அவனை தடுத்து நிறுத்துவதற்கு யாரால் முடியும், யாரால் இயலும் என்று நினைக்கின்ற போது அங்கே தாரையை அனுப்புங்கள் என்று சொல்கிறார். அப்படி தாரையை பார்க்கின்ற அந்த லக்குவனுக்கு அவள் எப்படி தோன்றுகிறார் என்றால், தன்னுடைய தாயாரை பார்ப்பது போல் சொல்லி தோன்றுகிறார் என்று சொல்லுகின்றார்கள். அந்த மறைபுற மயிலே என்று தாரையை வர்ணிக்கின்றார் கம்பன். அதை மட்டுமல்ல, அவள் மயிலுடைய
சாயலையும் குயிலினுடைய மொழியையும் கொண்டவள் என்று பெருமையாக பேசுகின்றார். கற்பில் சிறந்தவளாக குரங்கினத்தைச் சேர்ந்தவளாக கூட அந்த தாயை பார்க்க முடியவில்லை. அவளை ஒரு பெண் ஆகவே பார்க்க முடிகிறது. தன்னுடைய தாயாக லக்கூன் பார்க்கிறான் என்று பெருமைப்படுத்தி கூறியிருப்பார். இப்படி எத்தனையோ சொல்லலாம். எனவே பெண்களை பெருமைப்படுத்திய கம்பன். இன்னும் சொல்ல போனால் வேற்றுமையில் ஒற்றுமையை கண்டவன் என்று நாம் சொல்கின்றோமே. இந்தியாவிலே வேற்றுமையில் பல மதத்தினர், ஜாதியினர், சமயத்தினர் பல்வேறு வகையில் இருந்தாலும் கூட அவர்கள் எல்லாம் ஒன்றுபட்டவர்களாக வேற்றுமையில் ஒற்றுமை உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று காரணம். அதற்கெல்லாம் முன்னோடியாக நம் கம்பன் காட்டுகின்றார். வேடர் குலத்திலே வளர்ந்து ஒரு படகோட்டியாக உள்ள புகழை தான் 4 தசரனுடைய புதர்கள் 4 ஆனாலும் நின்னோடு 5 என்று சொல்கின்றார். அதை போன்று குரங்கினத்தைச் சேர்ந்த விலங்கினத்தைச் சேர்ந்த நம்முடைய சுக்ரீவனை பார்க்கின்ற போது நின்னோடு 60 என்று சொல்கின்றார். அரக்கர் குலத்திலே பிறந்த நம்முடைய ராமனுடைய தம்பி வீரனை பார்க்கின்ற போது நின்னோடு 70 என்று சொல்கின்றார். ஆனால் அத்தனை சிறப்புக்கும் வேற்றுமையில் ஒற்றுமை என்கிறார்களே, அவைகளுக்கெல்லாம் அதைவிட கூடுதலாக எப்படி சில தந்தை இருந்தால் அவர் வழி தன்னுடைய தனையனும் இருப்பார்களோ என்பார்கள். ஆரம்பத்திலே நம்முடைய ஜெயபாலன் அவர்கள் சொன்னார்கள், வண்ணதாசனை பற்றி சொன்னார்கள், எங்களுடைய பள்ளிக்கூட தோழர் என்று சொன்னார்கள். அந்த பள்ளிக்கூட தோழருடைய தந்தை தீகாசி எல்லோருக்கும் அறியப்படுகின்றவர். அவர் ஒரு இலக்கிய திறனாய்வாளர், விமர்சகர், கடிதம் எழுதுவார். இப்படி பல்வேறு விஷயங்களை இந்த நாட்டுக்கு தாமரைகளுடைய ஆசிரியராக இருந்திருக்கிறார். வங்கி ஊழியர் தான். எப்படி தந்தை வங்கி ஊழியரை எப்படி அவரும் எழுத்துத்துறையிலே சாகித்ய அகாடமி பரிசு பெற்றாரோ அதை போல் வந்ததாசன் என்ற கல்யாண சுந்தரமும் அவரும் வங்கி ஊழியர் தான். அவரும் சாகித்ய அகாதமி பரிசு பெற்றார். எனவே தந்தை போல் அதை போல் ஏற்றியை சொல்கிறேன் என்று சொன்னான். கம்பராமாயணத்திலே வரக்கூடிய தசரதன் அவனை ஒரு ஆபத்தில் இருந்து சர்ப்பம் பாம்பு தீண்டு இருக்கின்ற போது அவரை காப்பாற்றுகிறவன் சடாயு என்ற ஒரு பறவை. அந்த சடாயு பறவையை அது முதல் தசரதன் தன்னுடைய அண்ணனாக ஏற்றுக்கொள்கிறான். அப்படி என்றால் அப்படி அண்ணனாக ஏற்றுக்கொண்ட சடாயு சீதையை காப்பாற்றுவதற்காக ராவணனோடு போராடுகின்ற போது அந்த போராட்டத்தின் போது அவருடைய சிறகு அறுபட்டு கீழே விழுந்து கிடக்கின்றான். அப்போது ராமன் வந்து பார்க்கின்றான். ராமனை பார்க்கின்ற போது சொல்லுகின்றான், சடாயுவை தன்னுடைய பெரிய தந்தையாக ஏற்றுக்கொள்கிறார். ராமனுக்கு தன்னுடைய தந்தை தசரதனுக்கு செய்ய முடியாத ஈவ கிரியைகளை, அந்த கடன்களை அவர்கள் இருவரும் செய்கிறார்கள் என்று சொன்னார். எந்த அளவுக்கு பாத்திரங்களை பாத்திர படைப்புகளை எல்லாம் சிறப்பாக கம்பன் செய்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். இப்படி கம்பன் படைத்த பாத்திரங்கள் சிறு சிறு பாத்திரங்களானாலும் அவைகளெல்லாம் சிறப்பு பாத்திரங்களாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறோம். கம்பன் கவிச்சுவை, கம்பனுடைய எழுத்துக்கள், கம்பனை கம்பராமாயணம் படிப்பது கடினம் என்றுதான் ஒரு காலத்திலே எண்ணிக்கொண்டிருந்தேன். ஆனால் நம்முடைய நெல்லை கம்பன் கழகத்தில் சிவ சத்தியமூர்த்தி அவர்கள் பேசுவார்களே வாரந்தோறும். இன்றைக்கு கூட கம்பன் கழகத்திலே பேசுவார்கள். அவர்கள் பேசும்போதுதான் கம்பன் ராமாயணம் எவ்வளவு எளிமையானவைகள், எவ்வளவு சுருக்கமானவை, எவ்வளவு தெளிவானவை, அந்த தமிழ் நமக்கெல்லாம் புரியக்கூடியவை என்பதை அவர்கள் பேச்சை கேட்டதற்கு பின்னால்தான் தெரிந்து கொண்டேன். அவ்வளவு சுவை. கம்பன் சொல்லுவான், ராவணன் சொல்லுகின்ற போது கும்பகர்ணன் சொல்லுவான், இப்படி ஒரு மானிடன், ஒரு ராமன் என்ற ஒரு மானிடன் என்னை ஒரு அற்பன் என எதிர்க்கின்றான் என்று சொல்லி கோபப்படுவான். அப்போது கும்பகர்ணன் சொல்லுவான், பேசுவது மானம், இடையே பேணுவது காமம் என்று சொல்லுவான். அந்த அளவுக்கு சொல்லையெல்லாம் அருமையாக கையாண்டிருக்கின்ற கம்பனை பற்றி கம்பனின் இலக்கியம், கம்பனின் ஒரு இலக்கிய பார்வை என்ற தலைப்படையை நல்ல ஒரு தலைப்படை தந்திருக்கின்றார்கள். என்றாலும் காலத்தின் அருமை கருதி இறுதியாக ஒன்றினை சொல்லி நான் கம்பனை சொல்கின்ற போது வேற்றுமையில் ஒற்றுமையை கண்டவன் கம்பன், பெண்களை பெருமைப்படுத்தியவன் கம்பன். தமிழ் மொழி, நாட்டு வளம்,
பண்பாடு அவைகளை போற்றி வளர்த்தவன் கம்பன். உண்மையில் இன்னும் கூடுதலாக சொல்ல போனால் படிப்போர் பண்பு உயர பயனுற தந்தவன் கம்பன். கம்பராமாயணத்தை தந்தான். எல்லோரும் கம்பராமாயணத்தை கற்க வேண்டும், படிக்க வேண்டும், அதன் சுவையை நாமும் எல்லோரும் மாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்பினை தந்த திருநெல்வேலி திருவள்ளூர் பேரவையினருக்கும் இதுகாரும் செவிமடுத்து கேட்ட உங்கள் அனைவருக்கும் திருநெல்வேலி திருவள்ளுவர் பேரவை கூட்டத்தில் அந்த புறநானூரை பற்றி தான் நான் பேசிட்டு வந்துட்டு இருக்கேன். அதில் இன்றைக்கு பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்த நாள் அப்படிங்கிறதுனால ஒரு மாறுதலுக்காக அண்ணாவை பற்றி கொஞ்சம் பேசுமே, ஒரு மன திருப்தி தான், வேற ஒண்ணு. அதுக்காக தான் அந்த தலைப்பை மாற்றிருக்கோம். அதாவது சிலரை பேசுறதுக்கு வந்து எந்த கைக்குள்ளும் அடக்கி விட முடியாது. யாரும் எவ்வளவு பேசினாலும் பேசிக்கிட்டே இருக்கலாம். அவங்கள பத்தி அவ்வளவுக்கு அவங்களுடைய செய்திகள் வந்துட்டு இருக்கும், அவங்க செஞ்ச சாதனைகள் வந்துகிட்டு இருக்கும், அவங்களுடைய என்ன சொல்லுவோம் பொன்மொழிகள் வந்துகிட்டு இருக்கும், அவங்களுடைய செயல்பாடுகள் வந்துட்டு இருக்கும். அந்த வகையில பேரறிஞர் அண்ணா ஒரு காலத்தின் தலைவன், தமிழகம் பெற்றெடுத்த ஒரு தவ புதல்வன் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ணா மட்டும் ஒருவேளை தமிழகத்துல தோன்றியிருக்காவிட்டால் இன்றைக்கு அரசியல் சூழ்நிலையே தலைகீழாக புரண்டு போயிருக்கக்கூடிய வாய்ப்பு கூட உண்டு. அண்ணா அவர்களுடைய தீர்க்க சிந்தனை ரொம்ப முக்கியம். பெரியாரோடு இணைந்து காலத்தால் தொடர்ந்தாலும் அரசியல் வாழ்க்கையை தொடர்ந்தாலும் நாம ஒரு ஆட்சி அதிகாரம்னு வந்தா மட்டும்தான் நாம நினைச்ச கருத்தை எளியவர்களுக்கு செய்யணும்னு நினைச்ச விஷயத்த சில சீர்திருத்தங்களை அதிகாரம் கையில இருந்தாதான் செய்ய முடியும். அப்ப அந்த ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னா தேர்தலில் பங்கேற்றே தீரணும். தேர்தல் இல்லாத பணி வந்து ஆட்சியில கொண்டு அமர்த்தாரு. அதனாலதான் திராவிட முன்னேற்ற கழகத்தை தேர்தலுக்கு தயார்படுத்தி 1949 கட்சி ஆரம்பிச்சிருந்தாலும் கூட 1957 முதல் முறையா சட்டமன்றத்துக்கு போட்டியிடுறாங்க. 15 சட்டமன்ற உறுப்பினர் கலைஞர் உட்பட முதல் முறையா கட்சி ஆரம்பித்து 49 கட்சி பாருங்க. 57 தான் தேர்தலுக்கே தயாராகுது. அது வரைக்கும் அடித்தளம் போட்டுட்டு இருக்கோம் கட்சிக்கு. இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சு நாளைக்கு முதல்வராங்கிற கனவுல நிறைய பேர் அடைகிறாங்க. 49 ஆரம்பிச்ச கட்சி 57 தான் தேர்தல் நின்றுருக்கு. 57 நிற்கும் போதும் 15 எம்எல்ஏ தான். அடுத்த 5 ஆண்டுகள்ல தொடர் பணி காரணமா அந்த என்ன சொல்லுவோம் அந்த அரசியல ஒரு நோக்கத்தோடு ஒரு கொள்கையோடு தீவிரமா எடுத்து சென்றதுனால அடுத்த 50 சட்டமன்ற உறுப்பினர்கள் வராங்க. 62 1969 தான் ஆட்சியை பிடிக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். 3வது முறையில ஆட்சியை பிடிக்குது. இன்னமும் நான் காலையில கூட நம்முடைய மீனாட்சிபுரம் நூலகத்துல சொன்னேன், அண்ணாவுடைய வாழ்க்கை ஒரு பாதி வாழ்க்கையோடு நின்று போனது ஒரு நமக்கு இழப்பு தான், பேர் இழப்பு தான். ஆனாலும் அண்ணாவின் அடியொற்றி வந்த கலைஞர் அடுத்து ஆட்சி பொறுப்புல இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருந்ததுனால நீ கலைஞர் மட்டும் ஆட்சி பொறுப்புல வரலன்னா அண்ணாவை கொண்டாடுவதற்கு கூட தயங்கி இருக்கும் இந்த தமிழகம். பெரியாரை பேசுவதற்கு கூட வாய் பொத்தி நிற்கும் இந்த தமிழகம். கலைஞர் தொடர்ந்து வந்ததுனாலதான் திசையெங்கும் அண்ணாவின் சிலையை நிறுவினாரு, பேச்செங்கும் பெரியாருடைய பெயரை உச்சரிச்சாரு. அதனாலதான் இன்றைக்கு வரைக்கும் யாராலையும் என்ன சொல்லுவாங்க மேல்தட்டு அதிகார வர்க்கத்தினால ஆட்சி செய்ய முடியல அல்லது அதிகாரத்தை செலுத்த முடியாத சூழ்நிலை இன்றைக்கு வரைக்கும் தமிழகம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கு நாமெல்லாம் ஓரளவு ஜாதிங்கிறது சும்மா நம்ம சொந்தக்காரங்கன்னு வேணா வச்சுக்கலாம். ஒரு குழு வாழ்க்கைக்காக எல்லா இடத்துலயுமே ஒரு குழு வாழ்க்கை உண்டு. அதுக்காக பொண்ணு கொடுத்து பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த சமையல் ஒண்ணு கூட இருக்கும், அந்த இறை வழிபாடு ஒண்ணு கூட இருக்கும். அதுக்காக நம்ம வச்சுக்கலாமே ஒழிய அந்த ஒரு சிலர் எதுக்காவது தீவிரப்படுத்தலாம். அதை தவிர்த்துட்டு பார்த்தோம்னா தமிழகத்துல இன்னைக்கு உயர்ந்த பதவியில எல்லா ஜாதியினரும் இருக்காங்க. டாக்டர் போன்ற உயர்ந்த நிலையில எல்லா ஜாதியினரும் இருக்கிறாங்க. நீங்க கணக்கெடுத்து பார்த்தா தெரியும். மாவட்ட ஆட்சித்தலைவர்ல எல்லாரும் ஜாதியும் இருக்கிறாங்க. போலீஸ் துறை, காவல்துறையில டெப்டி கமிஷனர் ரேஞ்சுக்கு எல்லாருமே இருக்கிறாங்க. அது பாருங்க, 50 வருஷ காலத்துல நாம செஞ்ச கண்ணுக்கு தெரியாத மாற்றம் இது.
அதனாலதான் இன்னைக்கு யாராலும் உரத்து குரல் கொடுக்க முடியல. சுயநலத்துக்காக சில குரல் கொடுக்கலாம், ஆனா அதுக்கெல்லாம் அடித்தளம் போட்டவர் பெரியாருடைய கருத்து தனால் கூடாதுன்னு இருக்கும். அவர் ஏன்னா அவங்க தேர்தல் நிக்கலன்னு சொல்லிட்டாரு. நான் என்னோட கருத்தை மட்டும் தான் சொல்லுவேன், எனக்கு இதை சாமி கிடையாது, நீ கிடைக்குதான் வச்சுக்கோ அப்படிங்கறத என்னைய பொறுத்தவரை இந்த கருத்து தான், நான் இப்படிதான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி பெரியாருடைய கொள்கைகள் இருந்தது. அண்ணா அதுல நம்ம கொள்கைன்னு வரும்போது யாருடைய மனசும் புண்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்த. நம்முடைய கொள்கை பேசும்போது அடுத்தவங்களுடைய மனசை புண்படுத்தாத அளவுல அந்த கொள்கையோட தீவிரவாதம் இருக்கணுங்கிறதுனாலதான் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அண்ணா கொண்டு வச்சார். அதனாலதான் நாம எல்லாருமே ஒரு ஒருங்கிணைந்து அண்ணாவை முதல்வராகணும். 2 வருஷம் தான் அண்ணா முதல்வராக இருக்கிறாரு. ஆமா, 2 வருஷத்துல அண்ணா குறிப்பா அந்த பதிவு திருமணங்கள் செல்லும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான அறிவிப்பு அண்ணாவுடைய ஆட்சி காலத்துல. அதை நாம கொஞ்சம் கடந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, சென்னை மாகாணம் அப்படின்னு இருந்ததை தமிழ்நாடுங்கிற பேரை மாத்தி வச்சுக்கணும். அதுக்காக காங்கிரஸ் ஆட்சி காலத்துலதான் ஒருத்தர் உண்ணாவிரதம் 69 நாள் 70 நாள் இருந்து செத்தே போனாரு காங்கிரஸ் ஆட்சி காலத்துல, சங்கரலிங்கங்கிறவரு. அதுக்கு அடுத்து வந்த காங்கிரஸ் அரசாங்கம் அதெல்லாம் செய்யல. அதனால அண்ணா அந்த சங்கரலிங்க ஒரு உயிர் நீத்தது சங்கரலிங்கத்தினுடைய நினைவாகவும் சரி, இதுதான் நமக்கு பொருத்தமா இருக்கும் சரி அப்படிங்கிறதுனாலதான் தமிழ்நாடு அப்படிங்கிற பேரை வச்சு இன்னைக்கு நம்ம இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு ஒரு தனி மாநிலமா இருந்தா கூட நம்ம பெயர்ல நாட்டை கொண்டு தமிழ்நாடு அப்படிங்கிறதுல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை தான். தமிழனுக்கு என்னைக்குமே தமிழன் ஒரு தனியா ஒரு குணம் உண்டுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த விதத்துல நம்ம தமிழர்களுடைய சிந்தனை எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். அந்த வகையில நாம எல்லாத்தையும் ஏற்றுக்கிடுவோம், ஆனா எல்லாத்தையும் வித்தியாசப்படுத்தியும் பார்த்துக்கிடுவோம். இது வேற அது வேற, யாரு இது வேற அது வேற, ஆட்சிக்கு யாரு வரணும், இதை யார் நிர்வகிக்கணும், எல்லாத்தையும் நாம ரொம்ப தெளிவா இருப்போம். சில வேணா கொஞ்சம் குழப்பம் பார்க்கலாம், அதெல்லாம் தெளிஞ்சிருவோம். அந்த வகையில இது எல்லாமே அண்ணா உயிரையும் மூச்சையும் கொடுத்து செயல்பட்ட ஒரு விஷயம். அண்ணாவுக்கு அப்புறம் அதை கொஞ்சம் கூட நீர்த்து போகாத அளவுல கலைஞர் அதை கையெடுத்து தன்னுடைய மரணிக்கக்கூடிய காலம் 94 வயசு வரை மரணிக்கும் தருவாயில் கூட நீங்க யாரையாவது சொன்னோம்னா என்ன சொல்லணுமோ அண்ணா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு கலைஞர். அப்ப இந்த இடையத்துல தலைவனுக்கு உரிய இடத்தை அவர் ரொம்ப அழுத்த நிறுத்தமா கொடுத்து சென்றதுனாலதான் இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில அந்த எதையுமே அழுத்தம் திருத்தமா செய்யல. இதுதான் அப்படின்ட்டு இது பொதுவா அண்ணாவை சார்ந்த ஒரு வரலாறு வச்சுக்கிட்டார்கள் கூட எல்லாமே ஒரு இளமை பருவத்துல அவங்க தீவிரமா நாம நீங்க 60 வயசு தாண்டி இங்க ஒரு மேடையில சொற்பொழிவாளர் நின்றுட்டு இருக்கோம். அண்ணா தன்னுடைய 24 வயசுலயே முதல் சொற்பொழிவுக்கு போயிட்டாரு. 1933 முதல் சொற்பொழிவுக்கு போயிட்டாரு. செங்குந்தர் மாநாடு என்னமோ இளைஞர் மாநாடு, அதுல கலந்துக்கிட்டு அண்ணா பேசுற பேச்ச பார்த்து பெரியார் அசந்து போயிட்டாராம். இதுக்கப்புறம் இந்த மாநாட்டுல நான் பேசினா எடுபடாது, நான் பேசவும் மாட்டேன் அப்படின்ட்டாரு. பெரியாரனா சிறப்பு அழைப்பாளர் அழைச்சிருக்காங்க அந்த இதுல. ஆனா அண்ணாவுடைய பேச்சுக்கு அப்புறம் எல்லாரும் அந்த மாதிரி அந்த ஆர்வத்தைய அல்லது அந்த அந்த பேச்சு ஏற்படுத்திய ஒரு கிளர்ச்சி இருக்கு இல்லையா, அந்த கிளர்ச்சியை மாற்ற விரும்பாங்க. அதுதான் முக்கியம். சிலர் பேசும்போது நம்ம உள்ளத்துல ஒரு உணர்வு வந்துகிட்டே இருக்கும், தோண்டிக்கிட்டே இருக்கும். அடுத்து வந்தவங்க அதை நீர்த்து போக சொல்லக்கூடாது, கொஞ்ச நேரமாவது இருக்கட்டும், அந்த உணர்ச்சியும் உள்ளமும் வார்த்தைகளும் கொஞ்ச நேரமாவது இருக்கட்டும் அப்படிங்கிறதுல பெரியார் அந்த இதுல பேசவே இல்லையா. அதுக்கப்புறம் அவருடைய பணி எல்லாமே தமிழ். இன்னைக்கு நமக்கே நல்லா தெரியும், ஓரளவு இன்னைக்கு 50 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு திரைப்படத்துல எப்படி பேசினாங்க, நாதா சுவாமி பிராணநாதா அடியால் உங்களுக்காகவே காத்திருக்கிறேன், இந்த மாதிரி ஜலம் கொண்டு வந்து சொன்னாங்க. ஜலம் தான் வரும், தண்ணீரும் கூட வராது. இந்த மாதிரி இருந்த ஒரு வடமொழி அதிகமா கடந்து பேசப்பட்ட ஒரு திரைமொழிய அழகான தமிழ் மொழியில கொண்டு வந்தது அண்ணனும் தம்பியும் தான். இன்னைக்கு அதோட தாக்கம் தான் இன்னைக்கு மாறிட்டே இருக்கு. இன்னைக்கும் ஒரு தூய்மைப்படுத்த வேண்டிய நிலையில தான் நாம இருக்கோம். அன்னைக்கு வடமொழிய தூய்மைப்படுத்தி அனுப்புறோம். இன்னைக்கு அதே இடத்துல ஒரு மொழி தான் நம்ம கூடுதலா படிக்கும், அந்த ஒரு மொழியும் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கோம். ஆங்கிலம் மட்டும்தான் நம்ம கூடுதலா படிக்கும், இந்த ஆங்கிலத்தை போட்டு
நம்ம உரைநடையிலையும் பேச்சிலையும் சினிமா ஒரு திரைப்படத்துக்கு தலைப்பு கூட தமிழ்ல வைக்க மாட்டேங்கான். என்னையா நீ அதை கூட சிந்திக்கலன்னா நீ என்னையா தமிழ்? இங்கிலீஷ்லயே தான் வைக்க இப்போ ரொம்ப அதிகமாயிடுச்சு. பார்த்தீங்கன்னாலே தெரியும். நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. எல்லா பட தலைப்புகளும் ஆங்கிலத்துல. ஏன் ஒரு தமிழ் திரைப்படம் எடுக்கிற உனியால தலைப்பை கூட தமிழ்ல சிந்திக்க முடியலையா? உள்ள என்ன வேணாலும் வச்சுக்கோ. அப்ப இன்னும் மீண்டும் ஒரு அண்ணாவை போல மீண்டும் ஒரு யுக புரட்சிக்கு தமிழகம் தயாராகிருக்கணும். மொழி புரட்சி நிச்சயம் வருப்பாரு. எல்லாமே சுழற்சி தான். நம்ம சேட்டை கூட்டிகிட்டே இருக்கும்போது கொடையேற 2 அரை கொடைகளை வச்சோம்னா தான் கொஞ்ச நாள் பேசாம சத்தம் இல்லாம இருப்பான். அதே மாதிரிதான் தமிழகத்துக்கும் 2-3 அடி வைக்க வேண்டி இருக்கு. இந்த இது விளம்பர படங்கள் எழுதுறவங்களுக்கு இதுக்கெல்லாம் 2-3 அரை வைக்கணும். அவரெல்லாம் ஒப்பேறாரு. 1 மாசம் உள்ளத்துக்கு போடியா கடை முதலாளிய 1 மாசம் உள்ளத்துக்கு போடு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அவன் ஒழுங்கா தமிழ்ல விளம்பர பலகையை வச்சிருவான். இந்த மாதிரி நல்ல இருக்கணும். சரி இருக்கட்டும். நான் இப்ப தலைப்புக்கு வந்துடுறேன். அண்ணாவனுடைய எழுத்துக்கள் எப்போதுமே நான் உண்மையிலே நான் சொல்றேன், உண்மையிலே பார்த்துருங்க. யாருக்காவது அந்த உச்சரிப்பு தெளிவா வரணும்னு நினைச்சீங்கன்னா, நாம தமிழ் பேசக்கூடிய உச்சரிப்பு ஒரு சொற்பொழிவிலோ அல்லது யாருன்னோ உரையாடும் போதோ தெளிவா வரணும்னு நினைச்சீங்கன்னா, யாருக்காவது தமிழ்ல 2 சுழி 3 சுழியில குழப்பம், லகரத்துல குழப்பம் இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்க அண்ணாவின் புத்தகத்தை எடுத்து படிங்க. எல்லா குழப்பமும் இதுல தீர்ந்து உங்களுக்கு உறுதி கொடுக்குறேன். அதுதான் விஷயம். அந்த மொழியை எப்படி கையாளணுமோ அது எல்லாருக்கும் கை வந்துடாது. அதுல அண்ணாவும் கலைஞரும் அந்த மொழியை படிக்கிறதுக்கே நான் ஒண்ணு இல்லை. இதுல ஒரு கடைசி கதை ஒண்ணு இருக்கு, பலின்னு ஒரு கதை. அது நெப்போலியன், மாவீரன் நெப்போலியனுடைய காதலி போர் வீரனா இருக்கும்போது அவளை கல்யாணம் கட்டியிருப்பான். ஆனா நெப்போலியன் மன்னனான பிறகு அங்க அந்த பிரெஞ்சு தேசத்துக்கு மன்னனாக பிறகு அங்க சொல்லுவாங்க, உங்களுக்கு குழந்தை இல்லாம இருக்கக்கூடாது, நீ குழந்தைக்காக வேண்டி இன்னொரு கல்யாணம் கட்டியே தீரணும். இவன் 2 குழந்தையோட தான் இவளை கட்டியிருப்பான் அவளுடைய காதலிய அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கும் அரசரானப்பனும் கொஞ்சம் மனம் மாற்றம் வந்துருக்கிறதுனால இவளை ஒதுக்கி வச்சுட்டு நீ போ, நீ என்ன நான் கல்யாணம் கட்ட போறேன் அப்படின்னு அந்த காதலி ஜோசப்பீனை விலக்கி வைப்பாரு. அந்த விலக்கி வைக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த காதலி ஜோசப்பீன் பேசினதா அல்லது அவருடைய எண்ண ஓட்டமா அண்ணா இதுல 6 பக்கம் எழுதியிருக்கிறார். ஒரே பேஜ் 6 பக்கம். நான் அதுல 2 பக்கத்தை கண்டிப்பா படிச்சு காமிச்சுதான் முடிக்க போறேன். அந்த அந்த பேஜ் ஓட்டணியா எவ்வளவு முடியாது. அதுதான் சொன்னாங்க ஐயா, அண்ணாவுக்கு எந்த தலைவனாலும் பேசுவார் அப்படின்னு சொன்னாங்க ஐயா. அதே மாதிரிதான் இதுல இருக்கு. நான் ஒரே செங்கரும்பு மட்டும்தான் கதை சொல்ல போறேன். மற்ற 2 சம்பவத்தை மட்டும் சொல்லிட்டு விடைபெறலாம். செங்கரும்புன்னு சொன்னோன்னா நானும் அந்த தலைப்புக்கு தகுந்தால அவங்கள மையப்படுத்தி அந்த செங்கரும்புங்கிற ஒரு கேரக்டரை மையப்படுத்தி தான் இந்த கதை இருக்குமோன்னு நினைச்சேன். நான் நினைச்சது வேற, கதையோட்டம் வேற. சின்னப்பன் ஒரு விவசாயி. அந்த சின்னப்பன்கிற விவசாயிக்கு மகள் தான் செங்கரும்பு. அந்த அதே ஊர்ல கத்திரின்னு ஒருத்தன் கரும்பு தோட்ட விவசாயி இருக்கான். அவனுக்கு ஒரு பையன் இருக்கான். தன்னுடைய பையனுக்கு செங்கரும்பை கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு அந்த கத்திரிங்கிறவன் விரும்புறான். இதுக்கடையில சின்னப்பன் நம்முடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக காளை மாடு வாங்கிட்டு வருவான். வாங்கிட்டு வந்தா ஊரெல்லாம் அவனை புகழும். அவனுக்கு என்ன ஐயா நல்லா பெரிய ஆளாயிட்டான், பெரிய விவசாயி ஆயிட்டான் அப்படின்னு சொன்னான். ஆனா இவன் கஷ்டப்பட்டு கடன் வாங்கி தான் காளை மாடை வாங்கிட்டு வருவான் வீட்டுக்கு. ஆனா ஊரார் அப்படின்னு சொல்லி சரி அந்த பேச்சு இருக்கட்டும், நம்ம நல்ல கல்யாணத்துல உதவும், என்ன நம்மளை பத்தி பெரிய நல்ல பேச்சு இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சிட்டே வருவாரு. அதுக்கடையில நமக்கு அங்க அந்த கத்திரிங்கிறவன் ஒரு கரும்பு விவசாயத்துல ஒரு அருணாச்சலங்கிற பண்ணையத்தை ஒப்பந்தம் போட்டிருக்கும் போது ஒரு சின்ன சிக்கல் வருது. அது அந்த அந்த கான்ட்ராக்ட்னு சொல்லி ஒப்பந்தக்காரர் அந்த கத்திரிங்கிறவன் வந்தே மாதரம்ங்கிற ஒரு எதிர்த்து பேசக்கூடிய அல்லது என்ன சொல்லுவோம் கொடுமை நடந்த
வந்தால் அதை எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய ஒருவனுடைய கூட்டத்துக்கு தலைமை தாங்கிடும். அதனால அந்த வியாபாரம் அவனுக்கு பொய்த்து போயிடும். அதுல அவன் சரி இன்னும் கொஞ்சம் தள்ளி போய் பொண்ணை கேட்டுக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் தள்ளி போடுவான். இதுக்கிடையில இவனுக்கும் ரொம்ப கடன்னால கஷ்டம். அவனை அந்த வாங்கிட்டு வந்த காலையே விற்கணும்னு போவான். வாங்கிட்டு வந்த காலையே அந்த 2 பேருக்குமான அந்த சம்பாஷணை நல்லா இருக்கும். அதை சொல்லுங்க. வாங்கிட்டு வந்த காலையை ஒரு வழியா வித்து வீட்டுக்கு வந்துருவான். வந்துட்டு இன்னொரு மாப்பிள்ளை தகவல் கிடைக்கும் பக்கத்து ஊர்ல. அங்க போய் செங்கரும்பு காட்டி போவான். அந்த காலையை வாங்கின மாப்பிள்ளையே அவன் தான். இவன் எப்படி பேர பேசி இந்த காலையை வாங்கிட்டு போனான்னா அந்த மாட்டுல தான் அது சிங்காரம்னு பேரு. அப்ப அவனுக்கு நிச்சயம் பண்ணிட்டு வந்துருவாங்க. அப்போ இவனுக்கு கத்திரி நம்ம பையனுக்கு முடிக்கணும்னு நினைச்சோமே அப்படிங்கிற ஒரு கோபம் அந்த உடனே இந்த காலையை வாங்கிட்டு வந்துருப்பான். அந்த காலையை அறுவாடுத்து காலில் வெட்டிடுவான். வெட்டின உடனே இவனுக்கு சிங்காரத்துக்கு கோபம் வந்துடும். காலையை காலில் வெட்டிட்டானே வாக்குவாதம் வரும்போது சண்டையிலையும் அவன் கழுத்துல வெட்டிடுவான். கத்திரியோட கழுத்துல சிங்காரம் 3 வருஷம் தண்டனை உள்ள எங்களை சிங்காரத்துக்கும் செங்கருப்புக்கும் நிச்சயம் பண்ணி வச்சிருக்கு 3 வருஷத்துல. ஆனா அதுல செங்கருப்பு அவன் ஜெயிலுக்கு போறாங்கிறதுக்காக அவனை விட்டு கொடுக்காம 3 வருஷம் நான் காத்திருக்கேன். நீங்க வந்த பிறந்தான் என்னுடைய திருமணம். எனக்காக தான் இந்த செயல்கள்லாம் நீங்க செஞ்சீங்கன்னு தெரியும். அதனால நீங்க வந்ததுக்கு பிறகுதான் திருமணம் அப்படின்னு செங்கரும்பு முடிவு பண்ணியிருந்தா. 3 வருஷம் கழிச்சு அவரு ஜெயில இருந்து வராரு. அங்க என்னடா நம்ம போன வருஷம் நம்ம ஊர்ல மழை பெஞ்சுத போன டிசம்பர்ல. அதே மாதிரி அந்த செங்கரும்பு இருக்க ஊர்ல பயங்கர புயல் காத்து மழை வெள்ளம் பயங்கரமா நிக்காத அளவுக்கு. அந்த செங்கருப்போட அப்பா போகக்கூடாது, நம்ம எப்படின்னா நின்றும் அப்ப நின்றும் ஊரை விட்டு போகாமலே இருப்பாரு. மழை இப்ப நின்றும் குறைஞ்சிரும், நம்ம ஊரை விட்டு எல்லாம் போகக்கூடாது, நமக்கு தான் இருக்கணும் அப்படிங்கிற புரிவாதத்துல செங்கரும்பையும் கூட்டு வேலை பாதுகாப்பான இடத்துக்கு போகாம அவரும் அந்த ஊர்லயே இருந்துருவாரு. ஒரு கட்டத்துல இருக்க முடியாத அளவுக்கு நிலைமை மோசமாயிடும். அப்ப அந்த அடிக்க வர காட்டாட்டு வெள்ளத்துல செங்கரும்பையும் குடிச்சுக்கிட்டு இவர் தப்பிக்கிறதுக்கு ஆத்து வெள்ளத்தை கடப்பாரு. கடக்கையில அங்க கத்திரியும் அவங்களோட சேர்ந்து கடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். ஒரு கட்டத்துல இவருக்கு ரொம்ப திக்கு முக்காடிவாரு. அவ வேற நிறைய தண்ணி குடிச்சுக்குவா, மகா வேற. இவருக்கு வேற கை காலெல்லாம் ரொம்ப சோர்ந்து போகக்கூடிய சூழ்நிலை வரும். அப்ப அந்த அளவு ஒண்ணு செய்வாரு. கத்திரி கொஞ்சம் வலுவா போயிட்டு இருப்பான் ஆத்து வெள்ளத்தை கடந்து. தன்னுடைய மகள் செங்கரும்பு கையை பிடிச்சி கத்திரி கையில கொடுத்து, இனிமே என் மவா உன் பொறுப்பு தான் அப்படின்னு கையில கொடுத்த உடனே இவர் ஆத்து வெள்ளம் அடிச்சுக்கிட்டு செங்கரும்போட அப்பா அந்த ஆத்து வெள்ளத்துல இறந்துட்டாரு. அப்ப சிங்கால இதெல்லாம் விசாரிக்கும் போது கத்திரிக்கெல்லாம் செங்கரும்பு இருக்கான்னு நம்ம எதுவும் நமக்கு ஏற்கனவே பக்கிரவனாச்சு கொடுப்பானோ மாட்டோம்னு நினைச்சிட்டு வரும்போது கத்திரியோட மகனும் ஆத்து வெள்ளத்துல இறந்துட்டாரு இந்த வெள்ளத்துல. அதனால நான் அப்படிலாம் ஒன்றும் செய்ய மாட்டேன், செங்கரும்போட அப்பா என்கிட்ட கையை பிடிச்சி கொடுத்துருக்காரு, அப்ப நான் மகளா அவளை தார வார்த்து வாங்கின மாதிரி என் மகளுக்கு எது நல்லதோ அதைத்தானே நான் செய்வேன் அப்படின்ட்டு சிங்காரத்தையும் செங்கரும்பையும் சேர்த்து இருக்கிறார். இதுதான் கதை. என்ன பகுதியை வாட்சி காட்டி கொடுத்தீங்க. முடிவா சொல்லி போடுறேன், உன்னை பார்த்தா நல்ல புலையாண்டனா தோணுது தெரியுதா. நான் அருமையா வளர்த்து வந்த காலை இது, ஏகப்பட்ட விலை கொடுத்து வாங்கினேன். ஒரே விலை, பேரங்கேற வேண்டாம், 150 ரூபா. தரக்காரனே வேண்டாம், நமக்கு இடையில நமக்குள்ளாகவே முடிச்சு விடுவோம் 150 அப்படிங்கிறாரு யாரு, செங்கொடியோட அப்பா. அதுக்கு அந்த மாடு வாங்க ஆத்தாடி ஆனைக்குட்டி விளையில சொல்றீங்க, இப்ப மாடு எவ்வளவோ விழுந்து போச்சு,
நீங்க போன வருஷத்து நினைப்புல பேசுறீங்க. 80 ரூபாய் சம்பளம்னா சொல்லுங்க, இல்லையானா அதோ பாருங்க அந்தால இருக்க செவிலி அது 65 ரூபா தான் ரெடியா இருக்குது. அதுக்கு இவரு அடே 25 கூட தான் எருது இருக்கு, எல்லாம் எருதுகளாயிருமா சொல்லுங்க. நான் பெரியவங்களுக்கு கட்டுப்பட்டவனுங்க, அவங்க 80க்கு மேல தரக்கூடாதுன்னு கண்டிப்பா சொல்லிட்டாங்க. நான் இதை வித்துடவே மாட்டேன்பா, கொஞ்சம் கடன் கட்டணும், மேலும் திருவிழா செலவு வேற இருக்கு. ஒவ்வொருத்தரும் அப்படித்தான். நானும் கடன் வாங்கி கொடுத்துருக்கேன், வந்திருக்கேன், போன சந்தைக்கு வந்தேன், 30-40 ஒரு காலை பிடிச்சிட்டு போலான்னு எல்லாம் ஆனவில குதிரைகளை சொல்றாங்க. நடந்து வந்ததுதான் கண்ட பலன். இந்த தடவை துணிஞ்சி கடன் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆசாமி அகாயச்சூரன் 50 கடன் கொடுக்கறதுக்குள்ள 100 தடவை நிலவுலனை பத்தி தகவலை கேட்டுக்கிட்டான். பணம் தருவவங்க அப்படிதான். சரி 10 தள்ளிக்கோ அப்படிங்க, ஒரு 5 வேணும்னா கூட்டிக்குங்க, 85 இருக்கட்டும், ஏதோ எனக்கு உபகாரம் செய்யறதா எண்ணிக்கிட்டு கொடுங்களேன். உங்க வீட்டுக்கே நான் வந்தா ஒருவேளை சோறு போட மாட்டீங்களா? ஆனா ஒரு 10 நாள் சோறு போட்டதான் நினைச்சுக்கிடுங்களேன். பேரம் பேசுறத அண்ணா அப்பவுமே எழுதியிருக்கிறாரு. இது எவ்வளவுக்கு முடியும்னு நினைக்கிறீங்க நீங்க? அவர் 150 ஆரம்பிச்சு இவர் இப்ப 85 கேட்டிருக்காரு. எவ்வளவுக்கு முடியும் அந்த விட? சும்மா ஒரு யூனிட் வச்சிருங்க. நீங்க யூனிட் சரியான்னு பாருங்க, அடுத்த மேல வந்துடும். கூத்துல பேசுற மாதிரி தான் பேசுற. இத பாட்டா தம்பி வீணா ஏன் பேரம் பேசுற, 120க்கு தம்படி குறையா அப்படிங்கிறாரு செங்கோலும் கூட. அப்பா நீங்க மாடு வியாபாரம் செய்றீங்க, நான் மனுஷாரோட கஷ்ட நஷ்டத்தை சொல்லி விலை கேட்கிறேன், அதுதான் வித்தியாசம். எதுக்கும் ஒரு கொடுப்புன்னு இருக்கும் அப்படின்னு விளக்குற மாதிரி பேசுறான். ஆனா போப்பா பெரிய சாமியார் மாதிரி பேசுறிய, சரி 100 ரூபாய் ஒரே விலை. அது ஏனுங்க மடியில இருக்கிறது புறாவும் கொடுத்துட்டு சொல்லுவீங்க, நியாயமுங்களா? சந்தைக்கு வந்து போறவங்க ஏதாச்சும் பழம் பழங்காவது வாங்க மாட்டாங்களா? இந்தாங்க 95 ரூபாய் கொடா கண்டனா இருக்கியப்பா, சரி கொடு. ஆமா 95 ரூபாய்க்கு இருக்கு, இல்ல இன்னொரு 5 நிமிஷம் வேணும் கண்டிப்பா. அப்பதான் முழுமை பெற்றதா இருக்கும். வேற ஒண்ணு நீங்க, நான் இதுல 2 பக்கம் மட்டும்தான் படிப்பேன். மேற்கொண்டு விரும்புறவங்க இந்த புத்தகத்தை நீங்க கதையை வாங்கி படிச்சுக்கலாம். 6 பக்கம் இருக்கும் அது. அப்ப நீங்க படிக்கும் போதே தெரியும் உங்களுக்கு கலைஞருக்கு எங்கே இருந்து பாதிப்பு வந்தது. என்னைக்குமே ஒருத்தர் உலகமான நேசிச்சு ஒருத்தரை பின்பற்றும் போது அவருடைய வாசனை நமக்கும் வரும். எழுத்துனாலும் சரி, பேச்சினாலும் சரி, எதுனாலும் சரி. தங்கள் மனமாளிகையில் இருந்து மன்னவா என்னை விரட்டிட எப்படி துணிந்தீர்கள்? என்ன குற்றம் காண்கிறீர்கள் என்னிடம்? எந்த கண்களில் இருந்து காதொலி வீசிட்டோ அவைகளா இந்த கொடுமையை கற்கின்றன? தங்களை நான் மணாளனாக ஏற்ற நாளில் மன்னர் அவையிலே தங்களுக்கு ஒரு இடம் கிடைக்கும் என்று கூட எண்ணம் பிறந்திருக்க முடியாது. நாட்டிலே இருந்து வந்து படைத்தலைவர்களில் ஒருவராக தாங்கள் இருந்த போதல்லவா தங்களை நாயனாக பெற்றேன். நாடாளும் நிலை தங்களுக்கு வந்ததும் காடால நான் துரத்தப்பட வேண்டுமா? தங்களுடைய உயர்வு கண்டு உள்ளம் பூரித்து கிடந்தவள் அல்லவா நான். என் நாதனின் வீரமும் தீரமும் பெருங்காவியமாகிறது. என் கண்ணாளனின் காலடியிலே பிரான்ஸ் நாடே கிடக்கிறது. என் கணவனின் சுட்டுக்குரல் காட்டும் திக்கு நோக்கி செல்லும் படை சூறாவளியிலே சாம்ராஜ்யங்கள் எல்லாம் சரணாகதி ஆகின்றன. உலகமே போற்றி புகழ்கிறது என் உள்ளத்திலே கோயில் கொண்டுள்ளவனே. அவனை யாராலும் அடக்க முடியாது. ஆற்றல் மிக்கவன், அஞ்சா நெஞ்சல் என்று அவனையே புகழ்கிறது. எனினும் என் காதலுக்கு கட்டுண்டு கிடப்பவர் தான் காவலன். போர் வீரன் தானா கிடைத்தான் இவளுக்கு? எந்த களத்திலே சிக்கி காலிலிருந்து முடமாக போகிறானோ, கண்ணிலிருந்து கபோதியாக போகிறானோ, இவனை மனம் செய்து கொண்டாலே இவளுக்கு எழிலுக்கு என்ன குறை என்று ஏளன மொழி பேசியவரை நான் காணும் போதெல்லாம் எப்படிப்பட்டவள் பார்த்தீர்களா? என் கணவன் ஏமாளிகளே, மணிமுடி அவன் காலடியில், மன்னர்கள் அவனுக்கு அடைப்பக்காரர்கள், மண்டிலங்கள் அவனுக்கு பூப்பந்து என்றெல்லாம் எண்ணிக்கொள்வேனே. ஏறு நடை கொண்டவனே, 8 திக்கிலும் வெற்றி கொடி நாட்டியவனே, என் இதயத்துக்கு இன்பமே, வாழ்வின் ஒளியே, புதிய வையகத்தை எனக்களித்த காதலனே, என்னையா விளக்கிவிட துணிந்தீர்? என்னையா உமது இன்ப வழியவா? உண்மையாகத்தானா கெட்ட கனவுண்டு காண்கின்றேனா? இல்லையே கெடுவதை கொண்டு என்று உண்மையிலேயே கொடுமை செய்யத்தான் துணிந்து விட்டீரா? துறையே, மாற்றார்களை கண்ட துண்டமாக்கி கழுவுக்கும் நரிக்கும் விருந்திட்டு வெற்றி வெற்றி என கலிநடம் புரிகிறேன். வீரனின் பொழுதுபோக்கு என்னை சித்திரவதை செய்வதுமா? உமக்கு ஏற்ற விரவலை வீர விளையாட்டு கண்ட துண்டமாக்கி விட்டால் கவலை இல்லை. என்னை உயிருடன் உழவு விட்டல்லவா 1000 ஈட்டிகளால் இதயத்தில் குத்தம் முனைந்து விட்டீர். என் கணவர் என்று கழிப்படும் உரிமையுடன் யாரை
நான் கண்டு உளம் பூரித்து கிடந்தேனோ அவரை ஐயோ வேறொரு மங்கை என் மணாளன் என்று உரிமை கொண்டாடுவதா? அதை நான் எங்கோ ஒரு மூலையில் எங்கோ ஒரு மூலையில் கிடந்து கேட்டு சகிப்பதா? நான் ஆற தழுவி அந்த உடலை வேறொரு ஆரணங்க அணைத்து மகிழ்வதா? நான் வெட்கமும் வேதனையும் பற்றி இழுத்திட பதவதைத்து புரள்வதா? மாளிகையிலும் மலர் தோட்டத்திலும் மாலை மதியத்தில் நீரோடு புதியவர்களுடன் உழவுவது, ஒதுக்கப்பட்டு விரட்டப்பட்டு கணவன் உயிரிடம் இருக்கும் போதே விதவை கோலம் பெற்று நான் விம்மி கிடப்பதா? அதோ பார் பாவம் ஜோசப்பை, கணவனால் நிராகரிக்கப்பட்டவள், கலங்கி தவிக்கிறார், கதியற்றவளானால் என்று மாதர்கள் என்னை கண்டு கசிந்துருக்குவதா? சிறார்கள் கைகொட்டி சிரிப்பதா? அன்பரே, எத்தனை இளைஞர்கள் என்னை தங்கள் இன்ப முறைக்கு அழைத்து செல்வதற்கு முன்பு என் இதழம் அதுக்கு ஏங்கி கிடந்தனர் என்பதை அறிய மாட்டீரோ? அவர்கள் இந்த அரண்மனையை விட்டு விரட்டப்படும் என்னை காண நேரிட்டால் ஐயோ என்னென்ன கேள்வி மொழி பேசி என்னை கொள்வார்களோ? இப்படியே போது. இப்படிதான் 4 பக்கம் இருக்கு. அந்த ஜோசப்பையோட நான் அந்த உரையாடலுடைய அழகுக்காக தான் இதை 2 பக்கத்தை வாட்சி அமைச்சேன். அண்ணாவுடைய மொழியும் பேச்சும் நீங்க சத்தம் போட்டு வாசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க அப்படியே உள்ளே போயிருவீங்க. உண்மையிலே இத எங்க வீட்டுல என்னுடைய கவிதை எல்லாமே எங்க மதினியார் எப்போதுமே வாசிக்க கேட்பாங்க. இந்த இதை வாசிக்கும் போது அப்படியே 6 பக்கத்துக்கும் அப்படியே வாய்ச்சி கேட்டுட்டு நீ அதுதான்டா இப்படி மயங்கி போய் கிடக்க, அண்ணாட்டியும் கலைஞர்த்தையும் இப்ப எல்லாம் தெரியுது, நீ இப்படி படிச்சு கொடுத்தீங்கன்னா அதை விட்டு வெளியவே வரமாட்டேங்க அப்படின்னு சொன்னாங்க. உண்மையா அதுதான். அண்ணாவின் இடத்திலும் கலைஞரும் நீங்க காலம் என்னை தாங்கி கொண்டே இருக்கும், நானும் அதை உரைத்துக் கொண்டே இருப்பேன் என்பதை மட்டும் சொல்லி பெருமையோடு விடைபெறுகிறேன். நான் உங்கள் பாபா அப்படின்னு நான் சொல்றேன்.